ஒரு பேராசிரியர் மன அழுத்த மேலாண்மை பற்றி வகுப்பில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் கையில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி டம்ளரை உயர்த்தி பிடித்தார். மாணவர்கள் அனைவரும், பேராசிரியர் இப்போது இந்த கிளாஸில் எவ்வளவு எடை இருக்கும் என்று கேட்பார் என்று எதிர்பார்த்தார்கள். பேராசிரியர் சிரித்துக் கொண்டே கேட்டார், இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரின் சரியான எடை என்ன? மாணவர்கள் அனைவரும் 200 கிராம், 300 கிராம் என்று பல்வேறு பதில்களை கூறினர். பேராசிரியர் நிதானமாக பதிலளித்தார், இதன் எடை நான் இதை எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறேன் என்பதை பொறுத்தது. 1 நிமிடம் வைத்திருந்தால் இதன் எடை மிக குறைவு. 1 மணி நேரம் வைத்திருந்தால் என் கை வலிக்கத் தொடங்கும், எடை அதிகமாக உணரும். 1 நாள் முழுவதும் வைத்திருந்தால் என் கை விரைத்து போய் பக்கவாதம் வந்தது போல் உணரும். அப்போது இதன் எடை தாங்க முடியாத பாரமாகிவிடும். உண்மையில் இந்த தண்ணீரின் எடை எப்போதும் மாறவில்லை. ஆனால் நான் எவ்வளவு நேரம் இதை சுமக்கிறேன் என்பதை பொறுத்து என் மீது விழும் அதன் பாரம் அதிகமாகிறது. பேராசிரியர் தொடர்ந்து சொன்னார், மாணவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கும் கவலைகளும் அழுத்தங்களும் இந்த கிளாஸ் தண்ணீரை போன்றவைதான். நீங்க சேர்த்து நேரம் அதை பற்றி நினைச்சால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அதை பற்றி நாள் முழுவதும், இரவு முழுவதும் சிந்தித்து சுமந்தால் அது ஒரு தாங்க முடியாத பாரமாக மாறி உங்களால் வேறு எதையும் செய்ய முடியாமல் செய்துவிடும். நீதி, வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் ஆகியவற்றின் எடையை சமாளிப்பதற்கான வழி அதன் எடையை குறைப்பதல்ல, மாறாக அதை அதிக நேரம் சுமப்பதை தவிர்ப்பதுதான். நீங்கள் சோர்வாக உணரும்போது அந்த கவலைகளை கீழே வைத்துவிட்டு சிறிது ஓய்வெடுங்கள். கவலைகளை சுமக்கும் நேரத்தை குறைப்பதே மன அழுத்தத்தை குறைக்கும் சிறந்த வழியாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.